ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது இந்த குரோதி ஆண்டோட மாசி 1 வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏன்னா வருடத்தில் 4 முறை வரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதோட டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் நிறைய உங்களுக்கு இருக்கும். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன, அதோட தாத்பரியம் என்ன, இதெல்லாம் பற்றி வாத்தியார் எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்ற ஒரு விஷயத்தையே இது பல காலம் யுகங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் அதை நமக்கு எடுத்து கொடுத்து அதை அட்ரஸ் பண்ணவருன்ட்டு பார்த்தா நம்ம வாத்தியார் தான், சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள். ஸோ அவங்க தான் இதை எடுத்து கொடுத்து அதோட பூஜை முறைகளையும் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனோட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பழைய விஷ்ணுபதி புண்ணிய காலம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதாவது இந்த குரோதி ஆண்டோட மாசி மாதம் 1ஆம் தேதி அன்று, அதாவது வியாழக்கிழமை வச்சிங்களேன், வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று, அதாவது 13 தேதி 2 அப்படி இங்கிலீஷ் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அன்று காலையிலேருந்தே கிட்டத்தட்ட அது அதிகாலை ஒரு 2:30-3 மணிலேருந்தே அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆகி அப்படி உங்களுக்கு மூவ் ஆகி வியாழக்கிழமை காலையில் ஒரு 10:30 மணி வரைக்கும் இருக்கும், நிறவி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான புண்ணிய காலம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். சரி, இப்போது இந்த மாசி 1 வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்திக்குவோம். என்ன அது விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலபுருஷ தத்துவம்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஜோதிடத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 ராசி வீடுகள் தான் காலபுருஷனுக்குரிய வீடுகள் வச்சிங்களேன். அதில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய மாதங்கள் எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பணபரஸ்தானம்ட்டு சொல்லக்கூடிய 2வது, அதாவது காலபுருஷன் 2வது வீடாகிய ரிஷபம் அண்டு 5வது வீடாகிய சிம்மம் அண்டு 8வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகம் அண்டு 11வது வீடாக இருக்கக்கூடிய கும்பம். இந்த வீட்களில் சூரிய பகவான் என்ட்ராகும் போது வரக்கூடியது தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த வீடுகளோட தன்மை என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பணபரஸ்தானம், செல்வத்தை நமக்கு தரக்கூடிய விசேஷமான பாவங்கள் தான் இந்த 2, 5, 8, 11 ஜோதிடத்தில். அந்த மாதத்தில் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம கொண்டாடுறோம் வச்சுங்களேன். அதன்படி இப்போ வரக்கூடியது மாசி 1ஆம் தேதி வரக்கூடிய அந்த வியாழக்கிழமை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் எது காலபுருஷனுக்கு பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் இடம். 11ஆம் இடத்தோட விசேஷமே பார்த்துட்டிங்கன்னா லாபம். அதுக்கு பேர் லாபஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இன்னொரு நிறைய காரகத்துவம் இருக்குது அதில் பார்த்துட்டிங்கன்னா மேன்மேலும் பெருக்கு விருத்தியை சொல்லக்கூடிய ஒரு பாவம் தான் 11ஆம் பாவம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம முறையாக குருவர்களால் அனுஷ்டிச்சோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக உண்டு. குறிப்பாக வாத்தியார் சொன்ன கோயில் பார்த்தீங்கன்னா, இந்த தஞ்சாவூர் பக்கம் நீலமேக பெருமாள், மணிக்குன்ற பெருமாள் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான திவ்ய தேசங்கள் பெருமாள் கோயில், அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதல் சிறப்புகள் உண்டு. பட் எல்லாராலையும் தஞ்சாவூர் இமிடியேட்டாக போக முடியாது. நம்மளோட இந்த தகவல்களோட அடிப்படை விஷயமே என்னென்னா, எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நித்தியப்படி அவங்கவுங்க வேலையை செய்கிறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் போகும் வழியிலையாவது நம்ம ஒரு பூஜையை அட்டன் பண்ணிட்டோன்ற வகையிலையாவது நம்ம பண்ணிட்டு போயிடணும். அப்படியே டோட்டலாக மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறது. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் வழக்கம் போல் நீங்கள் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது. அண்டு முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி புண்ணிய காலங்களோட விசேஷங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மென்மேலும் விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷங்கள் உண்டு. அதுதான் புண்ணிய காலம். அப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, புண்ணியத்தை விருத்தி பண்ணிக்கணும். புண்ணியம் நிறைய ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க சௌக்கியமாக சுகமாக இருப்பாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கே இது தான். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எப்போ பார்த்தாலும் வேதனைப்பட்டு இருக்காருன்னா புண்ணியம் இல்லை. உண்மை அதுதான். ஒருத்தர் நல்லா அவன் என்னப்பா நீ சொல்கிற, அவன் யாருக்கும் எந்த நல்லது பண்ணதில்லை, ஆனால் அவன் சௌக்கியமாக இருக்கான்னா அவன் முன்னாடி இப்போ சேர்த்து வச்சது அவங்களோட பேங்க் பேலன்ஸ் அப்படி இருக்குது, புண்ணிய பேங்க் பேலன்ஸு. ஸோ நமக்கு முன்னாடி நம்ம சேர்த்து வைக்கல. அட்லீஸ்ட் இப்போ இந்த மாதிரி காலங்களையாவது தெரிஞ்சுட்டு இம்மிடியேட்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்கணும் இல்லையா.
அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, முடிஞ்சதை தான தர்மங்கள் பண்ணுங்கள். விஷ்ணுபதி புண்ணிய காலம், பிரதோஷம், இதெல்லாம் என்ன விஷயம், இதெல்லாம் வாத்தியார் குறிப்பிட சொல்லக்கூடிய விஷயமே என்னென்னா, முடிந்த அளவுக்கு ஏதேனும் தான தர்மங்கள் பண்ணுங்கள். அன்னதானமாகட்டும், அப்புறம் இந்த நோட்டு, பென்சில், வஸ்திர தானம், என்ன தான் உங்களால் முடியுமோ அட்லீஸ்ட்டு. எதுவுமே முடியாதா, நீங்கள் சாப்பிட்ற 4 இட்லி 1 இட்லி காக்காய்க்கு அந்த டைமில் வைங்க. ஒரு பசுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, ஏதோ சம்திங். ஆனால் கொடுக்குற எண்ணத்தை விருத்தி பண்ணி தரக்கூடிய விசேஷமானது தான் இந்த புண்ணிய காலங்கள் தான். ஏன்னா நம்ம கொடுக்குற எண்ணம் உறுதியாகிட்டா நம்ம யாரையும் கெடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒன்று, நம்ம யாரையுமே கெடுக்கலனா நமக்கு நம்மளை யார் கெடுக்க போகிறா? ஸோ இதுதாங்க ஒரு பேசிக்குங்க இதெல்லாம். ஸோ அந்த டைமில் நம்ம சும்மா போய் பெருமாள் அப்படி பார்த்துட்டு கம்னு வருது, இல்லைன்னா ஒரு பூ எதையாவது தூக்கி அங்கே தூரமாக போட்டு கவுண்டிங்காக போட்டு வர்றது, இதில் மாதிரிலாம் வாத்தியார் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த புண்ணிய காலங்களில் சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், முடிஞ்சால் திருமஞ்சனத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், சுவாமிக்கு ஏதேனும் அலங்கார பொருட்களுக்கு வாங்கி கொடுங்க, 2வது முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நிச்சயமாக பண்ணுங்கள். அதோட கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷ்ணு ஸ்லோகங்கள், ஸ்துதிகள் எல்லாம் பாராயணம் பண்ணுங்க, இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு புண்ணியத்தை விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இதை நிச்சயமாக பயன்படுத்திங்க. அதுலேயும் இந்த குரோதியாண்டோட இந்த மாசி 1 விசேஷங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மகம் திருநக்ஷத்திரத்தில் வருதுங்க. அது அதிமகா விசேஷம். மகம் என்ன பண்ணனா, புனிதமாக்கும் அகம் அப்படின்னு வருவாதியார். அது என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, மகத்தில் நாம் பண்ணக்கூடிய இந்த ஜலம் சம்மந்தப்பட்ட சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணுறது, தர்ப்பணம் பண்ணுறது, இது எல்லாமே அதோட பலன்கள் எப்படி இருக்குன்னா ரெட்டிப்பாக இருக்கும். பெருமாளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ திருமஞ்சனத்துக்கு ஆன கைங்கரியம் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுங்க. ஏன்னா மகம் அது இருக்குது ஒன்று. இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷ்ணுபதியோட புண்ணிய காலத்தோட பரிபூர்ண கிருபா கடாட்சம். அதுவும் இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெஷலாக என்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, தர்ப்பணம் என்ற ஒன்றை நிச்சயமாக எல்லாரும் பண்ணணும். காரணம், இந்த மகத்தோட அதிபதி யார் பார்த்தாச்சுன்னா, நீங்கள் நெட்டில் கூட போட்டு, இப்போ அடியன் சொல்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கும். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதோட டீட்டெயில்ஸ் வரும். ஏன்னா வாத்தியார் நிறைய சொல்லியிருக்காரு. அது அகஸ்திய விஜயன் தெரிஞ்ச அடியார்களுக்கு மட்டும்தான் தெரியுமே காண்டி மற்ற அடியார்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ அடியன் மோஸ்ட்லி டச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அதன்படி இந்த மகம்னா அதோட அதிபதி பித்ருக்கள், ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று, இந்த மாசி மாதம் இருக்கு இல்லையா, இந்த மாசி மாதம் கும்ப மாதம்னு சொல்கிறோமே, இதில் பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் என்ட்ராகும் போது தான் அது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அங்கே சூரியன், சனீஸ்வரர், புதன், இவங்க 3 பேர் இருப்பாங்க. இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வாட்டி அங்கே கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரர் அங்கே விசேஷமாக அங்கேயே ஆட்சியாக இருப்பார், அந்த கும்ப வீட்லேயே. அதோட விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பித்ருகளுக்கு முறையாக, ஏன்னா கர்மகாரகனோட இம்பார்ட்டனே என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு விஷயம் நாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க என்றைக்குமே. சனீஸ்வரர் என்றாலே பயங்கரமான ஒரு கிரகம். தண்டனைக்கு கொடுப்பார், ரொம்ப படுத்துவார், இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. பட் அப்படி கிடையாது. அவர் ஏன் இதை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அப்போ அது என்ன விஷயமா இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த காலபுருஷனுக்கு கர்மாக்காரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரே இந்த சனீஸ்வரர் தான். கர்மம் மீன்ஸ் என்னென்னா, நம்மளோட செயல்கள் எல்லாமே கர்மமாக தான் இருக்கும். செயல்கள் மீன்ஸ் எல்லாமே கர்மம். பட் ஆனால் கர்மன்றதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, முறையாக நம்ம முன்னோர்களுக்கு, நம்மளோட இறந்த தாய் தந்திரர்கள், தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் நாம் பண்ணக்கூடிய அந்த தர்ப்பணாதி பூஜைகள் தான் அந்த கர்மம் ஃபஸ்ட்டு. அதை நம்ம முறையாக பண்ணிட்டோம். நீங்கள் எவ்வளோ பெரிய கொடுமையான ஏழ்றையில் இருங்க, அஷ்டமத்தில் இருங்க, என்ன ஒன்றா இருங்க, நீங்கள் ஸ்ரத்தையாக நல்லா தெரிஞ்சுண்டு முறையாக நீங்கள் தர்ப்பணம் பண்ணிட்டீங்க அப்படி ஆயிடுச்சுன்னா, சனீஸ்வர பகவான் உங்களை டச் பண்ணுவார். ஆனால் ரொம்ப மிகப்பெரிய அப்படி புழிஞ்சி விடுறது அப்படிலாம் பண்ணாமல் லேசாக பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இதனால் இந்த வாட்டி சனீஸ்வர பகவான் அங்கேயே இருக்கிறனால தர்ப்பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இம்பார்ட்டன்ட். தெரியலனா கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள், கற்றுக்கலாம். ரொம்ப எளிமையாக நம்ம அகஸ்திய விஜயம் மூலியமாக ரொம்ப எளிமையாக தமிழில் அழகாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட்டான இந்த விஷ்ணுபதியில் நம்ம பண்ணக்கூடிய காரியம் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, தீர்த்த நீராடல் வெரி இம்பார்ட்டன்ட். தீர்த்த நீராடல் மீன்ஸ் எல்லாருக்கும் சிரமமாக இருக்கும். ஏன்னா காலையில் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் எந்த ஆறு குளம் கிணற தேடி போகிறதுன்ட்டு யோசிப்பீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக பயன்படுத்திங்க ஏதேனும் புனித தீர்த்தங்கள். குறிப்பாக விஷ்ணு ஆலயங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் வாய்ப்பு கிடச்சுன்னா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல,
யாருக்குமே எது வாய்ப்பு இல்லை. இந்த சென்னை பகுதியிலலாம் இங்கே எங்கேயும் ஆறு இதெல்லாம் இல்லைன்னா கடல் தீர்த்தம் ரொம்ப விசேஷம். ஏன்னா கடல் தீர்த்தம் வந்து அமாவாசை, பௌர்ணமி, தென் வந்து மகத்தில் நாம் நிச்சயமாக கடல் தீர்த்தம் நீராடல் பண்ணலாம். மற்ற நாட்களில் நிச்சயமாக பண்ணவே கூடாது அது. அப்போ மகம் இருக்கிறதுனால பண்ணலாம். ஏன்பா இது இந்த வாட்டி இது ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போது என்ன நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று மைண்ட் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகா கும்பமேளா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி ஜனங்களுக்கு மேலே அங்கே போய் புனித தீர்த்த நீராடல் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் என்னங்க ஏதோ அறிவில்லாதவங்களா சும்மானா போய் அங்கே சேர்கிறதுக்கு இல்லைங்க. மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமானது தான் இந்த தீர்த்த நீராடலுங்க. அது ஏன் இந்த விஷ்ணுபதிக்கு, எவ்ரி விஷ்ணுபதிக்குமே தீர்த்த நீராடல் ரொம்ப விசேஷம்தான். ஏன்னா விஷ்ணு கங்கா வந்து பிரவாகம் ஆகக்கூடிய ஒரு காலம்தான் விஷ்ணுபதின்றதே நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் வாத்தியார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷ்ணு கங்கா பிரவாகமாகக்கூடிய சூட்சுமமாக பிரவாகமாகி இருப்பா ஒவ்வொரு விஷ்ணு ஆலயங்களில், தீர்த்தங்களில், எல்லா இடத்துலையும். அந்த விஷ்ணு கங்கையை நம்ம ஸ்பரிசம் பண்ணுறச்சே பலவிதமான பாவங்கள் புசுங்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் வாத்தியார். ஸோ விஷ்ணு கங்கா ஆல்ரெடி வந்து விஷ்ணுபதியில் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த காலத்தில், மகாமகம் நடக்கக்கூடிய இந்த காலத்தில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கும்ப மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த ராசி வீட்டில் பார்த்திங்கன்னா, சூரிய பகவான், புத பகவான், சனீஸ்வர பகவான் 3 பேரும் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் நீங்கள் யோசிச்சிங்க யாரான்ட்டு. சூரியன் பகவானுக்கு வந்து நீங்கள் சூரிய பகவான் சிவாம்சம் சுவாமி, சூரியனோட அதிபதி யார் பார்த்தாச்சுன்னா சிவபெருமான் தான். ஸோ சிவபெருமான் கிட்ட அவரோட சிரசில் தானே கங்கா இருக்கா. ஸோ கங்கைக்கு அதிபதியாக அங்கே சூரிய பகவான் இருக்கார். தென் யமுனையோட அண்ணா சகோதரர் தான் சனீஸ்வர பகவான். அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார். புத பகவான் யாருன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அறிவு, கல்வி, வித்தைக்கு அதிபதி. அவரை குறிக்கக்கூடிய ஒரு நதி தான் சரஸ்வதி. ஸோ சரஸ்வதியோட அதிபதி கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதி அதிபதியோட யார் பார்த்துட்டிங்கன்னா புத பகவான் தான். ஸோ அப்போ பாருங்கள், அந்த கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் சூரிய பகவான், புத பகவான், சனீஸ்வர பகவான் 3 பேருமே இருக்கிறாங்க. இந்த என்ன சொல்கிறது, அந்த மகாமகம் கும்பம் இருக்கு இல்லையா, மகா கும்பமேளாவோட விசேஷம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 பேரும் திரிவேணி சங்கமாக இணைஞ்சு ஓடுறாங்க. நம்ம 3 பேரும் இணைந்திருக்கக்கூடிய வேலையில் நம்ம தீர்த்த நீராடல் பண்ணியாச்சுன்னா நமக்கு மோட்சம் உறுதி அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் பண்ணுறாங்க. இங்கேயும் இப்போ அதே தான் நடந்துட்டு இருக்குது. என்னென்னா, இந்த ராசி வீட்டில் கங்கை, யமுனை, சரஸ்வதிக்குரிய கிரகங்கள் சேர்ந்து கும்ப மாதத்தில் இருக்கும் இந்த வேலையில் நம்ம தீர்த்த நீராடல் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட அந்த மகா கும்பமேளா இருக்கு இல்லையா, மகா கும்பமேளாவில் தீர்த்த நீராடல் பண்ண புண்ணியமும் நமக்கு நிச்சயமாக குருவர்களால் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாட்டி வந்திருக்கு. ஏன்னா அது மகமும் சேர்ந்து வந்திருக்கு. மகத்தில் நாம் எந்த தீர்த்த நீராடல் பண்ணாலுமே அதோட பலன்கள் வந்து அலாதி. ஸோ அதனால் இப்படியெல்லாம் இருக்குது. தீர்த்த நீராடல் ரொம்ப சிரமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் குளங்கள், நல்ல கோயில் குளங்கள் இருந்தால் அதை பிரதட்சணமாவது பண்ணிவாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 3 வாட்டியோ ஒரு அதிகபட்சம் 12 வாட்டியோ அந்த மாதிரி வந்து பிரதட்சணம் பண்ணுங்கள். அது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு புண்ணியத்தை நிச்சயமாக தரும். குறிப்பாக தான தர்மங்களில் ரொம்ப ஹைலைட்டான தான தர்மங்கள் பார்த்துட்டு வச்சிங்கன்னா, இந்த கரும்பு சாறு அதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சையை புழிஞ்சிட்டு முடிஞ்சால் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துட்டு பண்ண சொல்கிறாரு. இது ஏன் இப்படிலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கரும்பு சாறை இப்படி எலுமிச்சை ஒரு துளி சேர்த்துட்டு சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்துட்டு பண்ணுறச்சே சந்தான மாத்திரைய பித்ருக்கள் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான பித்ருக்கள் உண்டு. அந்த பித்ருக்களோட ஆசியால் இந்த சந்ததிகள் வளம் பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏன் இந்த விஷ்ணுபதிக்கு இங்கே எடுத்திருக்கோம் அப்படி பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட்டு மகம், ஜலம் சம்மந்தப்பட்ட எந்த காரியத்துக்கும் பன்மடங்கு பலன்கள். அது தான தர்மமாக இருந்தாலும் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி அமிர்த யோகம் இருக்கும் அந்த வியாழக்கிழமை. நெக்ஸ்ட் ஒன்று. தேர்ட் ஒன் நீங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பித்ருக்களோட ஆசி வெரி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் அந்த பித்ருக்களோட ஆசியை தரக்கூடியதில் திதிகள் ரொம்ப முக்கியமானது இல்லையா. அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தேய்பிறை பிரதமை இருக்கும் இந்த விஷ்ணுபதியில். அந்த பிரதமை குருவாரத்தோடு சேரும் பொழுது அதோட பேர் என்ன தெரியுமா, பிள்ளை பெருவல பிரதமை. பிள்ளைகள் சந்ததிகள் வந்து விருத்தியாவதற்கும், சந்ததிகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய சந்ததிகள் இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் எல்லா பெற்றோர்களும் நினைப்பீங்க இல்லையா. அவங்க நல்லபடியாக இருப்பதற்கும் ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு திதி வந்து குருவாரம் சேர்ந்த
இந்த தேய்பிறை பிரதமை. ஸோ இது எல்லாமே அன்றைக்கி இந்த காலாம்சங்கள்லாம் இருப்பதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு தானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்ம சந்ததிகளுக்கு வந்து பேருதவியாக இருக்கும். வழக்கம் போல் விஷ்ணுபதி தானே நினைக்காம, இந்த விஷ்ணுபதியோட ஹைலைட்டே என்னென்னா, மகா கும்பமேளாவில் போய் நீங்கள் பண்ணக்கூடிய தீர்த்த நீராடலோட பலன்களை விஷ்ணு பகவானும் சரி வாத்தியாரும் சரி நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓம்.